கோர்பிவேக்ஸ், கோவேக்ஸ் கொரோனா தடுப்பூசிகள் மற்றும் மால்னுபிரவேர் மாத்திரைகளுக்கு மத்திய அரசு அனுமதி. இந்தியாவில் 13 நிறுவனங்கள் மருந்து தயாரிக்க உள்ளதாக தகவல். பூஸ்டர் டோஸ் போடுவதற்கு இணை நோய் சான்றிதழ் தேவையில்லை. மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு. பத்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு. அரசு தேர்வுத்துறை கால அட்டவணை வெளியீடு. பொங்கல் தொகுப்பை பெற கைரேகை கட்டாயமில்லை. உணவுத்துறை அமைச்சர் அறிவிப்பு. திருவொற்றியூர் சம்பவத்தை தொடர்ந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை ஆய்வு செய்ய குழு. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவு. வெளிநாடுகளில் அரிசிக்கான தேவை அதிகரித்துள்ளதால் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விவசாயிகளுக்கு ஆலோசனை. ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு அறிவுரை. ஓசூரில் சாலையை கடந்து சென்ற 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள். வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். தேனியில் முறைகேடாக தனியாருக்கு பட்டா மாற்றி கொடுக்கப்பட்ட 182 ஏக்கர் அரசு நிலம். கொள்ளையடிக்கப்பட்ட கனிமங்கள் குறித்தும் அதிகாரிகள் விசாரணை. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பணிகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைப்பு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. கடலோர மாவட்டங்கள் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதை அடுத்து கூடுதல் கட்டுப்பாடுகள் விதித்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஒமிக்ரான் பாதித்தவர்கள் எண்ணிக்கை 64ஆக உயர்ந்துள்ளது. குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடுபவர்களுக்கு பயிற்சி அளிக்குமாறும் தடுப்பூசி செலுத்த பிரத்யேக மையங்களை அமைக்கலாம் என அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. கொரோனா சிகிச்சைக்கான மால்னுபிரவிர் மாத்திரையை இந்தியாவில் 13 நிறுவனங்கள் தயாரிக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிசிசிஐ தலைவர் சௌரவ் கங்குலிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கொல்கத்தா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொரோனா என்பது மனித இனம் சந்திக்கும் கடைசி பெருந்தொற்று அல்ல, இன்னும் நிறைய பெருந்தொற்றுகள் வரும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கான தனிமைப்படுத்தல் காலத்தை 10 to 5 நாட்களாக அமெரிக்க சுகாதாரத்துறை குறைத்துள்ளது. பிரான்சில் தினசரி கொரோனா பாதிப்பு 1 லட்சத்தை கடந்த நிலையில் மீண்டும் பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டில் அறிமுகமாக போகும் ஆப்பிள் ஐபோன் 14 மின்னணு சிம் கார்டு இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரேசிலில் பெய்து வரும் கனமழையால் அங்கு சுமார் 35,000 பேர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓலா S1 சீரிஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல்களின் விநியோகத்தை மேலும் சில நகரங்களில் தொடங்க அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது.
தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அச்சத்தை போக்கும் வகையில் திருப்புதல் தேர்வுகள் நடத்துவதற்கான கால அட்டவணையை அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக மாணவர்கள் பொதுத் தேர்வினை எழுதாமல் வந்துள்ளதால் அவர்களின் தேர்வு அச்சத்தை போக்கும் வகையில் திருப்புதல் தேர்வு நடத்தப்படும் எனவும் அரையாண்டு தேர்வுகள் நடத்தப்படாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2021-2022 கல்வியாண்டில் மாணவர்களின் அறிவுத்திறனை சோதிக்கும் வகையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் 2 திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையில் திருப்புதல் தேர்வு நடைபெறுகிறது. இதேபோல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 21ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே முதல் வாரத்தில் பொதுத் தேர்வுகள் நிச்சயம் நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பராமரிப்பில்லாத கட்டடங்கள் குறித்த விவரங்கள் பள்ளிக் கல்வித்துறையின் கவனத்திற்கு வரும்போது தாமதிக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்படுவதாக கூறினார். தேர்வு எப்பொழுது நடைபெறும் பப்ளிக் எக்ஸாம் கேட்குறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜனவரி மாதம் 3வது வாரத்திலிருந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கான பணிகள் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. மார்ச் மாதம் இன்னும் ரிவிஷன் எக்ஸாம் நடக்கும். ஏப்ரல் எண்டு இல்லைன்னா மே மாதத்தில் பொதுத் தேர்வு 10லேருந்து 12க்கு பொதுத் தேர்வு நடைபெறும். ஜனவரி 3 அல்லது 4ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்திருக்கிறார். சென்னை தரமணியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்கரபாணி, குடும்ப அட்டையில் பெயர் உள்ள நபர்கள் யார் வேண்டுமானாலும் நியாய விலை கடையில் பொங்கல் பரிசு வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவித்தார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தற்போது 17% வழங்கப்பட்டு வரும் அகவிலைப்படி 14% உயர்த்தப்பட்டு 31% வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்படும் என கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி தமிழக சட்டமன்ற பேரவையில் விதி 110 கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், அகவிலைப்படி பெற தகுதியுள்ள ஏனைய பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியினை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31% உயர்த்தி வழங்குவதாக ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 8894 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கோவோவேக்ஸ், கோர்பிவேக்ஸ் ஆகிய 2 கொரோனா தடுப்பூசிகளுக்கு புதிதாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 2 தவணை கொரோனா தடுப்பூசிகளை 60% மேல் செலுத்தப்பட்டுவிட்ட நிலையில் பூஸ்டர் தடுப்பூசிகள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கவுள்ளது. தற்போது அவசரகால பயன்பாட்டிற்காக கோவோவேக்ஸ், கோர்பிவேக்ஸ் ஆகிய 2 கொரோனா தடுப்பூசிகளுக்கும் மோல்னுபிரவீர் எனும் ஆன்டி வைரஸ் மாத்திரைகளுக்கும் இந்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய தடுப்பூசிகளுக்கான நிபுணர் குழு வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் கோவோவேக்ஸ் தடுப்பூசியை சீரம் நிறுவனமும், பயோலாஜிக்கல் நிறுவனம் கோர்பிவேக்ஸ் தடுப்பூசியையும் தயாரிக்கின்றனர். மோல்னுபிரவீர் 13 மருந்து மாத்திரை 2 தயாரிப்பு நிறுவனங்களின் கூட்டு தயாரிப்பாகும். இதில் கோவோவேக்ஸ் ஏற்கனவே உலக சுகாதார நிறுவனத்தின் அனுமதியை பெற்ற புரத வகைப்படுத்தப்பட்ட தடுப்பூசி வரிசையில் உள்ளது. மற்றொரு தடுப்பூசியான கோர்பிவேக்ஸ் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பயோலாஜிக்கல் என்ற உள்நாட்டு நிறுவனத்தின் தயாரிப்பு ஆகும். இதனால் முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள இணை நோய் சான்றிதழ் தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
ஜனவரி 10ஆம் தேதி முதல் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், இணை நோயாளிகள், முன்கள பணியாளர்கள், சுகாதார ஊழியர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது. பூஸ்டர் டோஸ் செலுத்துவது குறித்து அனைத்து மாநில சுகாதார அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய சுகாதார செயலர் ராஜேஷ் பூஷன் வழிகாட்டுதல்களை வழங்கினார். 15 17 வயதுக்குள்ளானவர்கள் கோவின் செயலியில் முன்பதிவு செய்திருந்தால் மட்டுமே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முடியும் என்று கூறிய அவர், ஜனவரி 3ஆம் தேதி முதல் தடுப்பூசி செலுத்த உள்ள நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பதிவு செய்ய தொடங்கலாம் என்று தெரிவித்தார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும், ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவொற்றியூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை ஆய்வு செய்ய தலைமை பொறியாளர்கள் தலைமையில் 5 தொழில்நுட்ப குழுக்கள் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் 25 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள 123 தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் 22,271 குடியிருப்புகள் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு 20,453 குடியிருப்புகளை இடித்து கட்டுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அவசரம் கருதியும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தலைமை பொறியாளர்கள் தலைமையில் 5 தொழில்நுட்ப குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் அண்ணா பல்கலைக்கழக நிபுணர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்த தொழில்நுட்ப குழு வாரியத்தின் குடியிருப்புகளை ஆய்வு செய்து அவற்றின் அறிக்கையை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த குழுக்களின் ஆய்வு விவரங்களை தினமும் மாலை 5 மணிக்கு வாரியத்தின் தலைமை அலுவலக சிறப்பு பிரிவுக்கு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் அருகிலிருந்து அலையை ரசிக்கும் வகையில் தற்காலிக பாதை அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் கடல் அலையை அருகிலிருந்து ரசிக்கவும், கடல் நீரில் கால்களை நனைத்து மகிழவும் ஆண்டுதோறும் டிசம்பர் 1 வாரம் ஏற்பாடு செய்வது வழக்கம். கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கம் என்பதால் நடைபெறவில்லை. இந்த ஆண்டு மரப்பலகைகளை மணல் பரப்பில் நிறுவி அதன் வழியாக சக்கர நாற்காலிகளில் மாற்றுத்திறனாளிகள் அழைத்துச் செல்லப்பட்டு கடல் அழகை ரசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பிரத்யேக சக்கர நாற்காலிகளும் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்டு இந்த ஏற்பாடு தங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்திருப்பதாகவும், விரைவில் நிரந்தர பாதை அமைத்து தர வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருந்துச்சு, கடல் கிட்ட வரைக்கும் போகிற மாதிரி இது வேப் போட்டிருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பசங்கள்லாம் கூட்டுரும் போது இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மண்ணிலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கார்லேயே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் உள்ளே வர முடியாது. ஆனால் இப்போ வந்து இங்கே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வந்து ஆசைப்படுவோம், பட் ஆனால் முடியாது. ஆனால் இப்போ வந்து முடியறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். அது லைக் வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி இது வந்து போடுறதா சொன்னாங்க. பட் நான் எனக்கு அவ்வளோக்குள்ள தெரியலை. இப்போ தான் இங்கே பேப்பரில் பார்த்து நான் வந்திருக்கேன். இது வந்து டெம்பரரியாக போட்டிருக்காங்க. இது பெர்மனண்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். ஜனவரி 16ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள் இந்த பாதையை பயன்படுத்தி கடல் அலையை அருகில் சென்று ரசிக்கலாம் என்றும், விரைவில் நிரந்தர பாதை அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. வெளிநாடுகளில் அரிசிக்கான தேவை அதிகமாக உள்ளது என்று மத்திய அரசின் இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பு தென்மண்டல துணை இயக்குநர் தெரிவித்திருக்கிறார்.
தஞ்சாவூர் மாவட்டத்தை புவிசார் குறியீடு பெற்ற கைவினை பொருள்கள் ஏற்றுமதி மண்டலமாக மாற்றும் வகையில் மேம்படுத்துவது குறித்த கருத்தரங்கம் தஞ்சையில் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பின் தென்மண்டல துணை இயக்குநர் செல்வநாயகி கருத்தரங்கில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்திய வம்சாவளியினர் உள்ள நாடுகள் அனைத்திலும் அரிசி தேவைப்படுவதாகவும் பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் அவர்கள் விரும்புவதாகவும் தெரிவித்தார். ரைஸுமே ஒரு பொருள் தான். ரைஸுமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு அது இங்க தஞ்சாவூர்னாலே உங்களுக்கு வந்துட்டு அக்ரி ப்ராடக்ட்ஸ்ல அந்த ரைஸ் எஸ்பெஷலி அவங்க சொல்றது. ஸோ அந்த ரைஸ் வந்துட்டு இன்டர்நேஷனலி எல்லா பக்கமும் சாப்பிட்ற எல்லா இடத்துலையுமே இந்தியன் ஆரிஜின் இருக்கிறவங்க எல்லா இடத்துலையுமே இந்த ரைஸோடது போக தான் செய்யும் உங்களுக்கு. ஸோ நம்ம எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான். மார்க்கெட்டை பற்றியும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த ப்ரோக்ராம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முறைகேடாக தனியாருக்கு பட்டா மாற்றி கொடுக்கப்பட்ட 182 ஏக்கர் அரசு நிலத்தில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. தேனி மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் பெரியகுளம் சார் ஆட்சியரிடம் இதுகுறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். அதில் எந்தெந்த நிலங்களில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டது என்ற விவரம் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து பெரியகுளம் தாலுகாவிற்குட்பட்ட 182 ஏக்கர் அரசு நிலம் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் தனியாருக்கு பட்டா மாற்றப்பட்டுள்ளது என்றும் கொள்ளையடிக்கப்பட்ட கனிமங்களின் மதிப்பீடு கணக்கிடும் பணி தொடங்கியுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கணக்கீடு முடிந்தவுடன் கனிம கொள்ளையில் 15 மடங்கு வரை அபராதம் விதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பணிகளை மேற்கொள்ள தொழில்நுட்ப குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதில் கிராமப்புறங்களில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் மக்கும் குப்பைகள் மறுசுழற்சி முறையில் மீண்டும் பயன்படுத்த ஏதுவாக திட்டங்களை வகுக்க குழு ஆலோசனை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை இயக்குநர் தலைவராகவும் கூடுதல் இயக்குநர் உறுப்பினர் செயலராகவும் 9 நபர்கள் உறுப்பினர்களாகவும் செயல்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே சாலையை கடந்து சென்ற 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலம் பன்னர்கட்டா பகுதியில் இருந்து வெளியேறிய 100க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தளி, ஜவளகிரி, தேன்கனிக்கோட்டை, ஓசூர் ஆகிய பகுதிகளில் முகாமிட்டு சுற்றித் திரிந்து வந்தது. இந்த காட்டு யானைகளை மீண்டும் கர்நாடக மாநில வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் கடந்த சில நாட்களாகவே வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு காவல்துறையினர் சார்பில் 23 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி அருகே பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த காண்டீபன் என்பவர் சென்னை பெருநகர அசோக் நகர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்தார். கடந்த மே 27ஆம் தேதி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த காவலரான காண்டீபனின் குடும்பத்திற்கு போலீஸ் நண்பர்கள் காக்கி உதவும் கரங்கள் என்ற காவல்துறையினர் குழு சார்பில் வசூலிக்கப்பட்ட 23,33,202 ரூபாய் நிதி உதவியை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வி பாஸ்கரன் மூலமாக காண்டீபனின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கினர். இந்நிலையில் நிதி உதவியை பெற்றுக்கொண்ட காண்டீபனின் மனைவி இந்துமதி மதுரை மாவட்ட ஆயுதப்படை வாகன பிரிவில் பணிபுரிந்து வரும் காவலரான சையத் அபுதாஹிர் என்பவரின் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு உதவும் வகையில் 2 லட்சம் ரூபாயை வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கோவை சுற்றுவட்டார பகுதியில் மண்பானை தயாரிப்பு சூடுபிடித்துள்ளது. கோவையில் பல்வேறு பகுதிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அதிகம் உள்ளனர். வழக்கமான சட்டி, பானை உள்ளிட்ட மண்பாண்ட பொருட்களை தயாரித்தாலும் பொங்கல் பானை தயாரிப்பு இந்த தொழிலின் உச்சமாக உள்ளது. ஆனால் நகரவாசிகள் பெரும்பாலானோர் மண்பானைகளை தவிர்த்து சில்வர் மற்றும் பித்தளை பாத்திரங்களில் பொங்கல் வைப்பதை விரும்புகின்றனர். இதனால் பானை தயாரிப்பு விற்பனை பெரிய அளவில் நடப்பதில்லை. கிராமத்து மக்களே அதிகம் வாங்கி செல்கின்றனர். சென்னை மாதாவரம் துணை ஆணையாளர் சுந்தரவதனம் தலைமையில்
கானா பாடகர்களுடன் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இடம்பெற்றுள்ள சில கானா பாடல்களில் கஞ்சா, குட்கா, மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் குறித்து இடம்பெற்றுள்ளதால் இளைய சமுதாயம் இப்பாடல்களை கேட்டு தவறான பாதைக்கு செல்ல வழிவகுக்கும் என எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து கானா பாடகர்கள் இனிவரும் காலங்களில் போதைப் பொருட்களை கொண்டு பாடல் பாடாமல் நல்ல கருத்துக்களை இடம்பெற செய்ய வேண்டும் எனவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தேசிய தரவரிசை பட்டியலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கல்வி ஆராய்ச்சி கட்டமைப்பு விரிவாக்க பணிகளை தேசிய தர மதிப்பீட்டு குழுவினர் கடந்த வாரத்தில் 3 நாட்கள் ஆய்வு செய்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்டுள்ள வளர்ச்சிப் பணிகள், எதிர்கால திட்டங்கள், உள்தர மதிப்பீட்டு மையம் உள்ளிட்டவையை தேசிய தர மதிப்பீட்டு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் தேசிய தர நிர்ணய குழுவினர் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் 3.61 புள்ளிகளை பெற்று A++ அந்தஸ்தினை பெற்று சாதனை படைத்துள்ளது. தமிழக அளவில் முதலிடத்தையும், அரசு பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடத்தையும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் பிடித்துள்ளதாக துணைவேந்தர் ஜெகநாதன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை போல தூய்மை பணியாளர்கள் ஊதியத்துக்கும் நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என தேசிய தூய்மை பணியாளர்கள் நல ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் தேசிய தூய்மை பணியாளர் நல வாரிய ஆணையர் வெங்கடேசன் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூடுதல் கூட்டரங்கில் தூய்மை பணியாளர்கள், அரசு அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வெங்கடேசன், தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்வது குறித்து மாநில அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என தெரிவித்தார். இந்த கான்ட்ராக்சுவல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தமிழக அரசாங்கம் இந்த கான்ட்ராக்டர் முறையை ஒழிப்பதற்கு, இல்லை இதை ஆராய்வதற்கு, பாதிப்புகளை ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆணையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் மேலும் 11 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே 34 பேருக்கு ஒமிக்ரான் உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் 11 பேருக்கு இந்த வகை தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. 4 பேர் தொற்று பரவல் அதிகமுள்ள நாடுகளில் இருந்து வந்தவர்கள், 3 பேர் பிற நாடுகளில் இருந்து வந்தவர்கள். இவர்களுடன் தொடர்பில் இருந்த மேலும் 4 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 11 பேரில் ஒருவர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. புதிதாக ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டோரில் 7 பேர் சென்னையிலும், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருவாரூரில் தலா ஒருவரும் சிகிச்சையில் உள்ளனர். புதுச்சேரியில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நட்சத்திர விடுதிகளில் மது விற்பனைக்கு நள்ளிரவு 1 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி அரசு முழு தளர்வு அளித்துள்ளது. இதனால் புதுச்சேரி கடற்கரை, நட்சத்திர ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் திறந்த வெளிகளில் மத்திய மாநில அரசுகளின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி புத்தாண்டை கொண்டாட அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் புத்தாண்டுக்கு அரசு தடை விதித்துள்ள நிலையில் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சுற்றுலாவை மேம்படுத்தவும் அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கத்திலும் மது விற்பனை அனுமதியில்லாத ஹோட்டல்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு 1 மணி வரை சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுவையில் இந்த வருஷம் புதுச்சேரி அரசு கொரோனா வழிகாட்டுதலின்படி புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளது. அதன்படி இப்போ நம்ம கலால் துறையிலையும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் 250க்கும் மேற்பட்ட லிக்கர் ஷாப்ஸ் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸ்க்கு டூரிசம் கேட்டகரி லைசன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த தடவை FL3 லைசன்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காகவும் கொடுக்குற லைசன்ஸ். இது வந்துட்டு ஒரு நாளைக்கு கொடுக்குற டெம்பரரி லைசன்ஸ். ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே சர்வ் பண்ணுற லிக்கருக்கும், டூரிசம் கேட்டகரி ஹோட்டல்ஸ் அங்கே ஹோட்டலில் சர்வ் பண்ணுற லிக்கருக்கு மட்டும் இரவு 1 மணி வரை நம்ம அனுமதி வழங்கியிருக்கோம். பெண்ணாகரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முனியப்பன் கோவிலில் திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது.
தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பி அக்ரஹாரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற முனியப்பன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி நடைபெற்ற இத்திருவிழாவிற்கு பெண்ணாகரம் மட்டுமில்லாமல் தருமபுரி, அரூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். பக்தர்கள் விரதமிருந்து அலகு குத்தியும் கரகம் எடுத்து முனியப்பன் வேடமிட்டு குதிரையுடன் ஊர்வலமாக ஆட்டம் பாட்டத்துடன் கோவிலுக்கு வந்தனர். பெண்கள் பொங்கல் வைத்து பல்வேறு வகையான நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். மேலும் இத்திருவிழாவில் பக்தர்கள் ஆடு, கோழிகளை பலியிட்டு தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் தயாரிப்புக்கான பேக்கேஜிங் வடிவமைப்பு குறித்து பயிற்சி கருத்தரங்கு நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுதந்திர இந்தியாவின் 75வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னை மையம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் கடலை மிட்டாய் தயாரிப்புகளுக்கான பேக்கேஜிங் வடிவமைப்பு தொடர்பான பயிற்சி கருத்தரங்கு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். புகழ்பெற்ற கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த புவிசார் குறியீடு மூலம் சர்வதேச அளவில் கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு அங்கீகாரம் பெருமளவில் கிடைக்கும். இதனை கருத்தில் கொண்டு நடைபெற்ற பயிற்சி முகாமில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னை மண்டல துணை இயக்குநர், மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஏ சொர்ணலதா, கடலை மிட்டாய் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தில் 2 மணி நேரம் மிதமான மழை பெய்த நிலையில் பனியின் காரணமாக பாதிக்கப்படும் பயிர்களை மழை பாதுகாக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் நாகை, நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், திருக்குவளை, வேளாங்கண்ணி, திருப்பூண்டி, கீழ்வேலூர், கீழையூர், விழுந்தாமாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. சம்பா தாளடி பயிர்களில் ஏற்பட்டுள்ள மஞ்சள் நோய், புள்ளி நோய், இலைக்கருகள் உள்ளிட்ட பனியினால் பாதிக்கப்படக்கூடிய பயிர்களை இம்மழை காப்பாற்றும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ரசாயன பொருட்களை தவிர்த்து இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும் என விவசாயிகளிடம் பொள்ளாச்சி எம்பி சண்முகசுந்தரம் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஈசா அவுட்ரீச் சார்பில் ஆனைமலை மற்றும் கிணத்துக்கடவு உள்ளிட்ட 2 இடங்களில் 2 உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் புதிதாக தொடங்கப்பட உள்ளன. இதற்கான தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம், சமீப காலமாக ரசாயன உரப்பொருட்கள் விற்பனை பல மடங்கு உயர்ந்து வருகிறது. மேலும் ரசாயன உரங்களால் மக்களின் உடல் நலமும் பாதித்து வருகிறது. எனவே இந்த அவல நிலையை போக்க விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாற வேண்டும். இதற்காக மத்திய அரசு கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இயற்கை விவசாயத்திற்காக 6500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது என தெரிவித்தார். புதிதாக மின்மயமாக்கப்பட்ட சேலம் விருதாச்சலம் இருப்பு பாதையில் விரைவில் மின்சார ரயில் சேவை தொடங்கும் என்று சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் கௌதம் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்தார். சேலம் விருதாச்சலம் இடையிலான ரயில் வழித்தடத்தை மின்மயமாக்க 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2020ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டன. 136 கிலோமீட்டர் வரையிலான இந்த பாதையை மின்மயமாக்கும் பணிகள் தற்போது முழுமையாக நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் விருதாச்சலம் முதல் சேலம் வரையிலான வழித்தடத்தில் விரைவு ரயில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் கௌதம் ஸ்ரீனிவாஸ், மின் பாதையில் ரயில் சேவை தொடங்கப்பட்டால் பயண நேரத்தில் அரை மணி நேரம் குறையும் என்று தெரிவித்தார். Salem to Virudhachalam, which is 136 kilometers, we have to run with diesel loco. So every train we have to change electric loco to diesel loco and again diesel loco to electric loco. Now this section also electrification works are completed. So this will avoid change of electrical loco from diesel and this will save a lot of time because engine changing will take a lot of time. So with that, with this completion of this section, entire Salem division is now fully electrified and we can run electrical locos in entire Salem division.
ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெல்லம் உற்பத்தி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பல ஆலைகளில் கழிவு சர்க்கரையை கொண்டு கலப்பட வெல்லம் உற்பத்தி செய்யப்படுவதால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் ஒரு ஆலையில் கூட சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சேலம் மாவட்டத்தில் 60 ஆலைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள ஆலைகளில் கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் டிசம்பர் 2ஆம் தேதி அனைத்து கரும்பாலைகளுக்கும் உணவு தயாரிக்கும் பொருட்களுக்கு அத்தனை இடத்துலையும் கேமராக்கள் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டோம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலைக்கு கூட இது வரைக்கும் கேமரா பொருத்தல. காரணம் என்னன்னு கேட்டால், கேமரா பொருத்தினாக்க அவங்க கலப்படம் கலக்கிறது தெரிஞ்சு போறன்னு கலப்படம் மறைக்கணுங்கிறதுனால கேமரா பொருத்தல. அதிகாரிகள் இன்னும் ஒரு ஆலையில் கூட கேமரா பொருத்தல. ரொம்ப மோசமான நிலையா இருக்குது. குழந்தைங்க மூச்சு விட முடியல. இந்த பகுதியில் தயவு செஞ்சு அரசாங்கம் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி அன்போடு பணிவோடும் கேட்டுக்கிறேன். ஓமலூர் வட்டார விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்த அங்கக வேளாண்மை பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இதில் இயற்கை உரம், பஞ்சகவியம் உள்ளிட்ட இயற்கை இடுபொருள் தயாரிக்கும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. மண்வள அட்டை, உழவன் செயலி பதிவிறக்கம் செய்தல் குறித்து எடுத்துரைத்தனர். இதில் ஓமலூர் வட்டாரத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட முன்னோடி விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் வடகிழக்கு பருவமழையினால் பாதிக்கப்பட்ட 3000 ஏக்கர் உப்பளங்களில் உப்பு உற்பத்திக்கான பணிகள் 3 மாதங்களுக்கு பின் தொடங்கி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உப்பள பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீர் தற்போது வடிந்து வருவதால் உப்பளங்களில் வாய்க்கால் சீரமைத்தல், உப்பள பாத்திகளின் வரப்பு சரி செய்தல், மோட்டார் பொருத்துதல், களிமண், புழுதி மணல் கொண்டு பாத்திகளை சீரமைத்தல் போன்ற தரிசு பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகை நெருங்குவதை ஒட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கரும்புகள் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளதால் கரும்புகளின் விலையேற்றத்தை விவசாயிகள் எதிர்பார்த்திருக்கின்றனர். கடந்த ஆண்டு 10 கரும்புகள் உள்ள ஒரு கட்டு கரும்பு 250 ரூபாய் வரை விலை போன நிலையில் இந்த ஆண்டு உரம் விலை, வேலையாட்கள் கூலி உள்ளிட்ட சாகுபடி உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் 300 ரூபாய்க்கு மேல் விற்றால்தான் வருவாய் ஈட்ட முடியும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வட்டம் கரும்பு நல்லா இருக்குது, வேடையாக இருக்குது. கரும்பு நல்லா வளர்ச்சி, மழை இயற்கை பெஞ்சனால அதிக வளர்ச்சியும் இருக்குது. ரெண்டாவது உர விலையும் கூட, ஆள் சம்பளமும் கூட. எங்களுக்கு 290 ரூபா வேணிக்கு விற்றா எங்களுக்கு கட்டும். புதுச்சேரியில் மீனவர் வலையில் 15 அடி நீளமுள்ள ராட்சத திமிங்கலம் சிக்கியது. புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். இவர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராட்சத திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் அவரது வலையில் சிக்கியுள்ளது. இதையடுத்து சக மீனவர்கள் உதவியுடன் திமிங்கலம் கரைக்கு கொண்டு வரப்பட்டது. இத்தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார், வனத்துறை மற்றும் கால்நடைத்துறையினர் ராட்சத திமிங்கலத்தை பார்வையிட்டனர். மேலும் திமிங்கலம் 15 அடி நீளமும் 2.5 டன் எடை கொண்டது என்றும் தெரிவித்த கால்நடைத்துறையினர் திமிங்கலம் மீன் குறித்து ஆய்வு செய்து பரிசோதனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே கொட்டப்படும் குப்பைகளால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திருவையாறு மயானம் அருகில் பேரூராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு உள்ளது. இக்கிடங்கில் திருவையாறு பகுதியின் 15 வார்டுகளில் உள்ள குப்பைகள், கழிவுகள் அனைத்தும் கொட்டப்படுகிறது. மயானத்தில் மின் விளக்குகள் உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதியும் இல்லை என்று தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மயானத்தில் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் காவிரி ஆற்றங்கரையில் கட்டப்பட்ட படித்துறையில் குப்பை கொட்டப்பட்டிருப்பதால் நீர்நிலை மாசுபடுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டார வள மையத்தில் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு தேர்வாகியுள்ள தன்னார்வலர்களுக்கான முதல் கட்ட பயிற்சி துவங்கியது. இந்த பயிற்சி முகாம் வட்டார வள மைய பொறுப்பு மேற்பார்வையாளர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் ஆண்டிப்பட்டி வட்டார கல்வி அலுவலர் மணி, கூடுதல் வட்டார கல்வி அலுவலர் சரஸ்வதி மற்றும் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர், ஆசிரியர்கள், பயிற்றுனர்கள் ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் தன்னார்வலர்களுக்கு பயிற்சி வழங்கினர்.
தேனி மாவட்டம் ஊஞ்சம்பட்டி ஊராட்சியில் தென்றல் நகர் காலனியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த மக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆதார் அட்டையில் வயது குறைவாக இருப்பதால் அரசு வழங்கும் நலவாரிய அட்டைகள், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட அரசு நலத்திட்டங்கள் பெறுவதில் சிரமம் ஏற்பட்டு வருவதாக கூறி தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கீழ்த்தளத்தில் இயங்கும் இ-சேவை மையத்திற்கு வந்து காத்திருந்தனர். இதனை அறிந்த தேனி மாவட்ட ஆட்சியர் நரிக்குறவ இன மக்களை அழைத்துக் கொண்டு கீழ்த்தளத்தில் இயங்கி வருகின்ற இ-சேவை மையத்திற்கு நேரில் சென்று ஆதார் பிரச்சனைகளை விரைவில் சரி செய்து தருமாறு அங்குள்ள ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து நரிக்குறவர் இன மக்கள் மகிழ்ச்சியுடன் கலைந்து சென்றனர். பேரிடர் காலங்களில் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி வேலூர் கோட்டையில் நடைபெற்றது. 30 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஒத்திகையை நிகழ்த்தி காண்பித்தனர். வேலூர் மாவட்டத்தில் நில அதிர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து இதுபோன்ற சமயங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் எவ்வாறு செயல்படுகின்றனர் என்பது குறித்தும் ஒத்திகையில் காண்பிக்கப்பட்டது. அகஸ்தியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பகுதியில் ஆண்டு முழுவதும் அகஸ்தியர் அருவி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின் கடந்த 22ஆம் தேதி முதல் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கொரோனா தொற்று பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புத்தாண்டின் போது ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு அகஸ்தியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. ஆரணி அருகே பழமை வாய்ந்த ஆலயத்தில் 10ஆம் நூற்றாண்டின் சமணப்படுக்கை கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆரணி அருகே உள்ள பெரிய ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமான ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய பெருமாள் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் மலையடிவாரத்தில் ஒரு குகையில் 10ஆம் நூற்றாண்டின் சமண துறவிகள் ஓய்வெடுக்க பயன்படுத்திய 3 சமணப்படுக்கை கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டன. இதேபோல இதற்கு முன்னர் ஆரணி சுற்றுவட்டாரத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் நினைவு சின்னங்களை வைத்து அருங்காட்சியகம் உருவாக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கேட்டுக்கொண்டனர். இது மிக பழமையான ஒரு சமண படுக்கைகள். அதற்கு பிற்காலத்தில் தான் இந்த வாயிற்படி வைத்து கட்டப்பட்டுள்ள சுற்றுச்சுவர் 16ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இது போன்ற சமணர் படுக்கைகள் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12 உள்ளன. இதனை இன்னும் சரியான வகையிலே பாதுகாத்தால் நம்முடைய வரலாறு மேலும் அழகு பெறும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அம்மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ஏலம் விடப்பட்டன. 20 இருசக்கர வாகனங்கள், 3 கார்கள், ஒரு ஆட்டோ உள்ளிட்ட 24 வாகனங்கள் ஏலம் விடப்பட்ட நிலையில் அதற்குண்டான டெபாசிட் தொகையை செலுத்திவிட்டு தங்களுக்கு தேவையான வாகனங்களை வந்திருந்தவர்கள் ஏலம் எடுத்தனர். கிருஷ்ணகிரி அடுத்த காட்டிநாயன் பள்ளியில் முபாரக் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்னை சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது நாய் ஒன்று குறுக்கே பாய்ந்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனால் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதற்கிடையில் கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதியில் தெருவில் திரியும் நாய்கள் மற்றும் கால்நடைகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சாவூரில் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மருந்தகங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பள்ளி, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் போதைப் பொருட்கள், சாக்லேட், மாத்திரைகளின் விற்பனையையும் அதற்கு காரணமாக உள்ள குற்றவாளிகளை பிடிக்கவும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பல இடங்களில் அதிரடியாக சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி தஞ்சாவூர் மண்டல போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மருந்தகங்களில் ஆய்வு நடத்தினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை போலீசார் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதிகளில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது விஷ்ணுதாஸ் மற்றும் குமார் ஆகியோரது கடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10,000 ரூபாய் மதிப்புள்ள குட்கா போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் போலீசார் வாகன தணிக்கை மற்றும் பல்வேறு கடைகளில் சோதனை நடத்தினர். அப்போது அப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தாவீது ராஜா என்பவரையும் லாட்டரி சீட்டுகள் விற்று வந்த ஆறுமுகம் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 200 கிராம் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே சுமார் 250 கிலோ எடை கொண்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பண்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்ராயன், நவீன்குமார், சேதுபதி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான விசாரணையில் விற்பனைக்காக ஆந்திராவிலிருந்து கொண்டு வந்த கஞ்சாவை அருகில் உள்ள கால்வாயில் தண்ணீர் புகாத பிளாஸ்டிக் பைகளில் சுற்றி கண்மாயில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே இளம்பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த விவகாரத்தில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அப்பெண்ணின் உறவினருக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக சுற்றுலா தளமாக விளங்கி வருகிறது வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். பிரசித்தி பெற்ற மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தில் பொதுமக்கள் பிளாஸ்டிக் உணவுப் பொருட்களை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அதன் பெருமை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர், சமூக ஆர்வலர்கள் கவலை அடைந்துள்ளனர். ஒமிக்ரான் அச்சம் காரணமாக குற்றால அருவிகளில் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு வரவுள்ளதை அடுத்து பொதுமக்களின் கூட்டத்தை தவிர்க்க வரும் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை மக்கள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே பெரிய கட்டளை கிராமத்தில் பிறந்த 5 நாட்களே ஆன பெண் சிசு உயிரிழந்த சம்பவத்தில் பெற்றோர் தலைமறைவாக உள்ள சூழலில் பெண் சிசு கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இதற்கிடையில் பெண் சிசு கொலை வழக்குகளில் தண்டனை வழங்குவதில் ஏற்படும் தொய்வுகளை மீண்டும் மீண்டும் பெண் சிசு கொலைகள் தொடர்வதற்கான காரணமாக அமைந்துள்ளது என ஜனநாயக மாதர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மதுரை மாநகராட்சியில் 15 ஆண்டுகளாக ஒப்பந்த முறையில் பணியாற்றிய 300 தொழிலாளர்கள் ஒரே நாளில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாநகராட்சி பாதாள சாக்கடை குடிநீர் பொறியியல் பிரிவில் ஃபிட்டர், தொழில்நுட்ப உதவியாளர், வால்வ் ஆபரேட்டர், ஃபிட்டர், கூலி என 300 தொழிலாளர்களை மாநகராட்சி நிர்வாகம் திடீர் பணி நீக்கம் செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர். சத்தியமங்கலம் அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் காயமடைந்துள்ளார். சத்தியமங்கலம் திருநீலகண்டர் வீதியைச் சேர்ந்தவர் கோபால். இவர் தனது தம்பி குமாருடன் நேற்றிரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது வீட்டின் ஒரு சுவர் இடிந்து விழுந்தது. சுவர் விழும் சப்தம் கேட்டு கோபால், குமார் இருவரும் எழுந்து வெளியே ஓடியதால் நல்வாய்ப்பாக இருவரும் உயிர் தப்பினர். குமார் மீது ஓடு விழுந்ததில் லேசான காயம் ஏற்பட்டது. திருச்செங்கோடு நகராட்சிக்கு சொந்தமான ஆடு அடிக்கும் தொட்டியை குத்தகை செலுத்தாமல் பயன்படுத்தி வந்ததால் நகராட்சி அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். கொரோனா கால தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட பின் வழக்கமாக கறிக்கடைகள் செயல்பட துவங்கிய நிலையில் குத்தகைக்கு எடுக்காமலேயே சிலர் ஆடு அடிக்கும் தொட்டியில் ஆடுகளை கட்டுவதும் ஆடு வதை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தேனியில் வெண்டைக்காய் 1 கிலோ 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு சில விவசாயிகள் மட்டும் வெண்டைக்காய் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளதால் வெண்டைக்காய் தேவை அதிகரித்து நல்ல விலை கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகாவில் உள்ள எஸ்பி பட்டினத்தில் இயங்கும் தேசிய வங்கி ஏடிஎம்மில் கொள்ளையர்கள் புகுந்து திருட முயல்வது குறித்து அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் அங்கு சென்ற நிலையில் அவர்கள் தப்பியதால் தொடர்ந்து சிசிடிவி ஆய்வுகளை கொண்டு பிடிக்க முயன்றுள்ளனர். திண்டுக்கல் அருகே ஹோட்டலில் இருந்து வரவழைக்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்து ஆவாரம்பட்டியில் நிகழ்ச்சி ஒன்றிற்காக குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் ஹோட்டல் ஒன்றில் மதிய உணவு ஆர்டர் செய்து சாப்பிட்டுள்ளனர். உணவருந்திய 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அளிக்கப்பட்ட முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பஞ்சுப்பேட்டை ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெரு பகுதியில் ரேஷன் கடை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் அங்கு பூச்சிகள் வண்டுகளுடன் தரமற்ற முறையில் அரிசி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தரமில்லாமல் வழங்கிய ரேஷன் அரிசியை கடையின் முன்னர் கொட்டி பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். திண்டுக்கல் பொங்கல் பண்டிகைக்காக இலவச வேட்டி சேலைகள் நியாய விலை கடைகளுக்கு அனுப்பும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் திண்டுக்கல் கிழக்கு தாலுகா பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலைகள் தாலுகா அலுவலகத்திலிருந்து சானார்பட்டி, கம்பெளியம்பட்டி, சிலுவத்தூர், திண்டுக்கல் கிழக்கு ஆகிய பகுதி ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி வாகனங்களில் ஒளியை கட்டுப்படுத்த கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு பேருந்துகள், லாரிகள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. மேட்டூரை அடுத்த கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வயல்களை பலப்படுத்தி நெல் நடவு பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மாதமாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதித்தது. இந்த நிலையில் தற்போது மழை குறைந்ததால் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொளத்தூர், பூலாம்பட்டி, கூடக்கல், கண்ணாமூச்சி, தண்டா, தார்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 90 நாட்களில் சாகுபடி செய்யக்கூடிய குறுகிய கால பயிரான ATP 46 ரக நெல் நடவும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர்.